Assalamualaikum friends, welcome back to my channel Let's Sail with Thara. இந்த சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கூடவே ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ப்ரொஃபஷனல் ஹென்னா ஆர்டிஸ்ட் கோர்ஸ், அதாவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் ஃப்ரீ சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ இதையும் தாண்டி நிறைய விதமான மெஹந்தி ப்ராக்டிஸ் கிட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைடல் மெஹந்தி, ஸ்பெஷல் மெஹந்தி, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ப்ராடக்ட் எல்லாமே வந்து எங்கள் ஸ்டூடியோலேயே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்துருக்க கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஃப்ரீ கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணுங்கள். நான் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோடு என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் 1லேருந்து நீங்கள் எடுத்துருக்க கோர்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் கிளாஸ் அண்ட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு பேட்சுக்கான அசஸ்மெண்ட் வந்து April 2021 வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் ஷீட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு எடுத்த நோட்ஸ் எல்லாமே வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு மார்ச் மந்த் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லா கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் சைட்லேருந்து எல்லா ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி March 31 முடிச்சு வச்சுருங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் ஆகிற இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எங்களோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நீங்கள் இதில் வந்து மெஹந்தி ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இது வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண அவங்களோட டிசைன்ஸ், ஒர்க் ஷீட், ப்ராக்டிஸ் பண்ண எல்லா ஷீட்ஸ் எல்லாமே, டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஃபாலோவும் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து டெலிகிராமோட குரூப்போட லிங்க். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் சேனலோட டெலிகிராம் குரூப்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம் வந்து நீங்கள் டெலிகிராம் ஆப்பில் வந்து சர்ச் பாரில் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலோட நேம் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து எங்கள் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா அப்டேட்டும் டெலிகிராம் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பெடிக்யூர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸியாக இருக்கிற லைஃப்பில் வந்து நம்ம பாதங்கள், கால்கள், அதாவது ஃபுட் பற்றி நம்ம வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பெடிக்கேர் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதாவது வீட்டில் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பெடிக்கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபுட்ஸ், அது பாதங்களை எவ்வளோ வந்து மென்மையாக அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் ஐக்கால லிங்க் கொடுக்குற பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்லர் ஸ்டைலில் எப்படி வந்து பெடிக்கேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து இருக்குது, அதோட யூசேஜ் எல்லாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு பார்லர், அதாவது ப்ரொஃபஷ்னல் ஒரு பார்லர் ஸ்டைலில் எப்படி வந்து பெடிக்யூர் பண்ணணுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு தியரியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பெடிக்யூர் வந்து எப்படி பார்லர் ஸ்டைலில் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன நோட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து முக்கியமாக வந்து பியூட்டிஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வந்து நான் ஒரு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம பெடிக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பெடிக்யூர் ப்ரொசீஜருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பிராண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய கமர்ஷியல் பிராண்ட் வந்து இருக்குது. நான் வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சஜஷன், அது என்னோடய ஒப்பீனியன் மூலமா நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸாக வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த நான் சொல்கிற ப்ராடக்ட்டை தாண்டி இன்னும் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை கூட வச்சு பெடிக்யூர் வந்து பண்ணலாம். ஸோ பெடிக்யூர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பெடிக்யூர் ஷாம்பூ வந்து தேவைப்படும். ஸோ இது நான் வந்து இங்கே காமிச்சிருக்க பிராண்ட் வந்து B1 மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் ஷாம்பூ வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 185 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பூ பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. VLCC நிறைய பிராண்ட் வந்து இருக்குது.
உங்களுக்கு என்ன பிராண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், இல்லை உங்களுக்கு என்ன பிராண்ட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே காமிச்சிருக்கிறது அது B1 மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் வந்து ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு பெடிக்யூர் ஷாம்புனே சொல்லலாம். ஸோ 185ங்கிற ரேட் வந்து எல்லாரையும் அஃபோர்டபுளாக வாங்க, அதாவது 500 ml வந்து 185 இந்த ரேட்டில் இருக்கிறது வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு அளவிலான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்சம் சால்ட், அதாவது பெடிக்யூர் சால்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டர்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய பிராண்ட் வந்துருக்கு. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது 125 அந்த ரேட்டில் உள்ள எப்சம் சால்ட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பெடிக்யூருக்குன்னே சொல்லிட்டு ஒரு செட், அதாவது ஒரு கிட்டு மாதிரியும் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டூலுமே வந்து இண்டிவிஜுவலாகவும் கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் கிட்டாகவும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் கிட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குற டீட்டெயில்ஸ், அதாவது டூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் கிட்டாக வாங்குனீங்க அப்படின்னா இந்த 6 டூல்ஸுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் எல்லாமே வந்து கியூட்டிக்கல் ஷார்ப்பர் இருக்குது அண்ட் ஃபுட் ஸ்கார்பர் இருக்குது அண்ட் நம்ம டஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து கேர்லெஸ் ரிமூவர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கண்டெயின் ஆகி ஒரு கிட்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கேட்க போனால் நீங்கள் இந்த கிட்டு மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வாங்குறதை விட இது ஒரே கிட்டில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிடும். ஸோ இதில் எதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க அண்ட் ஆல்சோ நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ பிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது பாதத்துக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் முதல்ல உள்ள 3, அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அண்ட் கீழே உள்ள பிளாக், ஸோ இந்த 4ம் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல். ஸோ இது வந்து ஃபுட் ஸ்க்ரப்பர்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதான் நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸில் பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இதெல்லாமே ஃபுட் ஸ்க்ரப். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாதத்தில் வந்து வெடிப்பு இருக்குது இல்லையா, ஸோ அது மட்டும் இல்லாமல் டெட் ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாகிறதுனால தான் நம்ம பாதம் வந்து ரொம்ப ஹார்டாகுது ஸ்கின். ஸோ இது வந்து ஸ்மூத்தனிங் பண்ணி பாத வெடிப்பு வர்றதுன்னு தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சரில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 1, 2, 3, 4, 5. ஸோ 5th பிக்சர்ஸ் வந்து எதுக்கு, அதில் யூஸ் பண்ணிக்கிற டூலோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டிக்கல் பிளேடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கியூட்டிக்கல் பிளேடு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில் சுற்றி அதோட அரௌண்டிங் ஏரியாவில் வந்து எக்ஸஸாக வந்து ஸ்கின் வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெயிலோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த கியூட்டிக்கல் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் பிகினர் ஸ்டேஜாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ பெயின்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்போ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து 6th பிக்கில் பார்க்கக்கூடிய டூல்ஸ் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நெயிலோட ஷேப்பர். ஸோ இந்த நெயில் ஷேப்பர் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு நார்மலாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயே வந்து 6 கேட்டகிரி டைப் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணக்குள்ளே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த நெயில் ஷேப்பர் வந்து காமனாக எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஓவல் ஷேப் அண்ட் ஆல்சோ ஸ்கொயர் ஷேப். ஸோ இந்த ஷேப் வந்து நம்ம நெயிலுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து நம்ம இந்த நெயில் ஷேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இன்னொரு நேமும் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து நெயில் ஃபைலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைலர் வந்து நார்மலாக எல்லாருமே வந்து நம்ம நெயில் கட்டரில் கூட இந்த ஃபைலர் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒன்ஸ் நெயில் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நெயில் வந்து ஃபைல் பண்ணுவோம். ஸோ ஷேப் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது அந்த டூல் பேர் தான் வந்து நெயில் ஃபைலர்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கிட் இன் பெடிக்யூர். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ராடக்ட் வந்து வேகா பிராண்டோட ஃபுட் ஸ்கார்பரும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்க்ரப்பரும் ரெண்டும் சேர்த்து ஒரே ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம பெடிக்யூருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பெடிக்யூர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபுட் ஸ்க்ரப். ஸோ இந்த ஸ்க்ரப்பில் வந்து நிறைய கேட்டகிரி, அதாவது நிறைய பிராண்ட், கமர்ஷியல் பிராண்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற பிராண்ட் வந்து ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட், அதாவது 150 அந்த ரேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதையே தாண்டி இன்னும் நிறைய பிராண்ட் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ இது குட் வைப் ப்ராடக்டோட
அதாவது அந்த பிராண்டோட ஃபுட் மாஸ்க்கு. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இதுவும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் தாண்டி இன்னும் வேறு ப்ராடக்ட் வந்து இருக்கிற உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து காயா அந்த பிராண்டோட ஃபுட் அண்ட் எல்போ க்ரீம், அது நரிஷ் க்ரீம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து எல்போ சைடில் வந்து ஒரு டார்க் பிக்மெண்டேஷன் ஆகிருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபுட் சைட்லேயும். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த காயா இந்த பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த முட்டியில் உள்ள கருமை வந்து போக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபுட் ஸ்க்ரப், அதாவது ஃபுட் மாஸ்க்னே வந்து சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஓன் யூஸ்க்கு பெடிக்யூர் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா VLCCயோட பெடிக்யூர் கிட், அதாவது ஒரு மினி கிட் வந்து இருக்குது, சேல்ஸ் கமர்ஷியல் வந்து கிடைக்கிது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட் ஸ்க்ரப் வந்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேனிங் பேக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் க்ரீம், அதாவது மசாஜ் க்ரீம் இருக்குது, ஸோ கிளன்சிங். ஸோ இதெல்லாமே சேர்த்தே வந்து ஒரே கிட்டில் வந்து கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கிது. நான் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து VLCCயோட பெடிக்ளோ கிட். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஸ்க்ரப்பு அண்ட் ஆல்சோ ஃபுட் மசாஜ் க்ரீம் இருக்குது, கிளன்சிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்த ஒரு கிட்டாக வந்து கொஞ்சம் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிட்டாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து பெடிக்யூர் அட் பார்லர் லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட்டோட நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வந்து தரவாக அவங்க என்ன நெயில் பாலிஷ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல் நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவல் பண்ணுறதுக்காகவே நிறைய வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட், அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து லிக்விட் டைப்பில் வந்து கிடைக்கும். ஸோ அது நீங்கள் எல்லாமே ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஒரு காட்டன் பேடில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் லிக்விட் வந்து டிப் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் வந்து நல்லா வந்து தரவாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் க்ரீம். ஸோ இந்த கியூட்டிக்கல் க்ரீம் வந்து இதுவும் வந்து நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது. நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து நான் செப்பரேட்டாக வந்து கியூட்டிக்கல் க்ரீம் சொல்லலை, பிகாஸ் கிட்டிலே வந்து கிடைக்கிறதுனால நான் தனியாக வந்து சொல்லலை. ஸோ நீங்கள் கியூட்டிக்கல் க்ரீம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நெயிலை சுற்றி உள்ள ஸ்கின்லேருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயிலை சுற்றி உள்ள, அதாவது அந்த பிட்வீன் கேப்பில் வந்து நிறைய டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கியூட்டிக்கல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கியூட்டிக்கல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணி நெயிலில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெயிலை சுற்றி உள்ள ஸ்கின்லேயே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டப்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர், அதாவது ஒரு வார்ம் வாட்டர், ஸோ எவ்வளோ அளவுக்கு கால் வந்து ஹாட், அதாவது சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு வந்து வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதில் வந்து பெடிக்யூர் ஷாம்பு வந்து ஒரு 10 drops வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பாத் சால்ட், அதாவது எப்சம் சால்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கிளிசரின் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஸ்கின் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த கிளிசரிங் வந்து மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ 10 rupees அந்த சார்ஜ் தான் ஆகும். ஸோ நீங்கள் கிளிசரிங் வந்து ஒரு 2 drops வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஆயில், எனி அரோமேட்டிக் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா உங்களோட ஃபுட், அதாவது அந்த வாட்டர் டப்பில் உள்ள வாட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபுட்டும் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும், ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எனி கைண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர் ஆயில், எனி அரோமேட்டிக் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஆக்டிவேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்டருங்கிறது ப்ளீச்சிங் பண்ணக்குள்ளே நான் ஒரு ஆக்டிவேட்டர் பாட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க நான் ஐக்கால லிங்க் கொடுக்குற வீடியோ பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளீச்சிங் சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே வந்து உங்களுக்கு கிளியராக ஆக்டிவேட்டர் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ லைட்டாக வந்து இந்த ஆக்டிவேட்டர் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்டிவேட்டர் உங்கள்கிட்ட இல்லை பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் வந்து அந்த வாட்டர் வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் டப்பில் வந்து உங்கள் கிளைண்ட்டோட ஃபுட், அதாவது நீங்களாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபுட்டை வந்து அந்த வாட்டரில் வந்து டிப் பண்ணி வைங்க. ஒரு 10 minutes வந்து நல்லா வந்து அந்த வாட்டர்லேயே வந்து நல்லா டிப் பண்ணி லைட்டாக வந்து மசாஜ் கொடுக்கலாம். இல்லைனா நீங்களே வந்து ஃபுட்டை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ 10 minutes வந்து அந்த வாட்டர் பூல்லே வந்து நீங்கள் வச்சுருங்க. அண்ட் தென் வெளியே எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம்.
ஸோ ஸ்டெப் 5ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கியூட்டிக்கல் க்ரீம் வந்து நெயில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த கியூட்டிக்கல் க்ரீம் வந்து லைட்டாக நீங்கள் வாட்டர் டிப் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெயிலில் வந்து அந்த கியூட்டிக்கல் க்ரீமை வந்து கியூட்டிக்கல் ஷார்ப் டூல், ஸோ இதை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ரப் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக ரப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நெயிலோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெயிலுக்கு மேலே உள்ள எக்ஸ்ட்ரா லேயர், அதாவது அந்த ஸ்கின் லேயர் வந்து ரிமூவ் ஆகிடும், டர்ட் செல்ஸும் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வந்து செய்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் 6ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூட்டிக்கல் புஷர் வச்சு நம்ம வந்து எக்ஸஸாக உள்ள ஸ்கின் லேயரை வந்து நம்ம இன்னும் ஃபைனாக வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கியூட்டிக்கல் புஷர் அண்ட் கியூட்டிக்கல் ஷார்ப் டூல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலில் செஞ்சு காமிக்கக்குள்ளே உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கியூட்டிக்கல் புஷர் வச்சு நீங்கள் இந்த கியூட்டிக்கல் க்ரீமோட ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து ரப் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 6. ஸோ ஸ்டெப் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெயில் ஷேப் பண்ண போகிறோம். ஸோ நெயில் ஷேப்பருக்காக வந்து நீங்கள் நெயில், அதாவது கியூட்டிக்கல் ஃபைலர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கியூட்டிக்கல் ஃபைலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் வந்து நல்லா நெயில் கட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நெயில் வந்து எல்லா கியூட்டிக்கல் க்ரீமும் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபுட் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் நெயில் கட்டர் யூஸ் பண்ணி நெயில் கட் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ வந்து நெயிலுக்கு வந்து ஒரு ஷேப்பை கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஃபுட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நெயிலுக்கு கொடுக்கலாம். இதுவே வந்து ஷார்ட்டாக இருக்குன்னா ஓவல் ஷேப் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் இமேஜினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களோட ஃபுட்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட நெயிலை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ஸ்டெப் 8ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் நெயில் கட் பண்ணதுனால அந்த நெயிலோட சின்ன சின்ன டஸ்ட்டு வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா வாட்டர் வச்சு நல்லா டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துடுங்க, வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு டவல் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணி ட்ரை ஆக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறமேல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியூட்டிக்கல் பிளேடு இருக்குது இல்லையா, ஸோ அந்த கியூட்டிக்கல் பிளேடு வந்து பிகினராக இருக்கக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. கியூட்டிக்கல் பிளேடு எடுத்து அந்த நெயிலோட பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த நெயிலோட பார்டரில் வந்து நல்லா வந்து லைட்டாக பெயின் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெயிலுக்கு பார்டரில் உள்ள அந்த ஸ்கின் லேயர் வந்து ரிமூவ் ஆகி நெயிலுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நெயில் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுட் ஸ்கார்பர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுட் ஸ்கார்பர் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். உங்களுக்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் தெரிச்சா கூட பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய பேர் யூஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கார்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம லைக் ஸ்க்ரப்பர் மாதிரி தான். ஸோ பாதத்தில் வந்து இந்த ஸ்கார்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாத வெடிப்பு இதெல்லாம் வர்றது வந்து ரொம்பவே வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூல் பெடிகர் டூல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்கார்பர் சொல்லலாம். ஸோ நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள், பாதத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடித்த பிறகு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுட் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங்காக நான் நிறைய க்ரீம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாகவே ப்ராடக்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் யூஸ் பண்ணி அந்த பாதம் சைடு பாத வெடிப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அதாவது ஃபுட்டில் வந்து டேன் ஏரியாவில் வந்து டார்க் பிக்மெண்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்க்ரப் பண்ண அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு ஜென்டலாக வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுட் வந்து ஒரே ஈவன் டோன்லேயே வந்து இருக்கும். ஸோ அங்கங்கே திட்டாக பிளாக் பிக்மெண்டேஷன்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுனால நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிடும், நல்லாவே பெட்டர் ரிசல்ட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுட் மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்கு ஒரு சூப்பரான மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மசாஜ் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாதம் சைடில் வந்து நல்லா வந்து பாதம் சைடில் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து கீழேந்து மேல் நோக்கி பாதம் அந்த சைடு ஓகே அந்த நல்லா வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர்ஸ் கேப்பில் வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ ஒரு ஜென்டிலாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் ஒரு வார்மப்பான ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ அந்த எவ்வளோக்குள்ள நீங்கள் ஃபுட் மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிங்களோ அவ்வளோக்குள்ள வந்து உங்களோட ஃபுட் வந்து ஒரு யங்காகவே இருக்கும், நல்ல ஒரு ஃபைன் டச், ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பெடிக்யூர் பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஸ்டெப் தான் வந்து பார்லர் சைடில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்டெப்பையும்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் வந்து இருக்குது, என்னென்ன ஸ்டெப்க்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் நல்லாவே வந்து தெரியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே பெடிக்யூர் அட் பார்லர் ஸ்டைல் வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலாகவே கமிங் சூன் ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடையும் சரி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் கூடயும் சரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸ், அப்டேட், கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.